ஹாய் காய்ஸ், எல்லாமே தமிழ் மீராஜ் சென்னைக்கு நட்டு கிளாசிக்கில் எபிசோட் 88 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாரு. இந்த இடத்தோட்டு நவரு மாட்டேன்னு தெரியும். உரைச்சி பாவி சைக்கோவே மாறிட்டான். அடங்காம அந்த இது பண்ணிட்டு இருக்கான் பாரு. இப்பதான் திரும்ப வந்தேன். அதுக்குள்ள ரூமை க்ளீன் பண்ணணுமா? தயவு செஞ்சு இதே வேலையா தான் இருக்கான் போல இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. எந்த விதத்திலையும் இந்த மருந்து என்ன குணப்படுத்தாது. ஆனா நான் இதை உங்களுக்காகவே தயாரிச்சிருக்கேன். உங்களுக்கு இருக்கிற வழி அது கொஞ்சமாவது கம்மி பண்ணும். கைகள் பத்தி எரியற மாதிரி இருக்கு. அது அடங்கவே இல்லைல்ல. பயங்கரமா இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்படியே அழுகிடும் போல. இது அவரோட கடைசி சாபம். அவனை புகழ்ந்தது போதும் நிறுத்து. நீ தேடி போனது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சது. அந்த தேடுதல் கடைசியா டான்ஸா கூட்டம்ல தான் முடிஞ்சது. டான்ஸா கூட்டம். அப்படியா? ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. உங்க எதிரி ஒரு லெஜெண்டரி சானேன். இது கண்டிப்பா சுலபமா இருக்காது. சிறந்த மருந்து கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. உங்களை தேடி தான் வரான் போல. இது கொஞ்சம் பாரு. அதுவும் அதே மார்க் தானே. இதை வச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அகாடமியில கவனமே இல்லாத பசங்கள்ல திட்டு வாங்கின பசங்கள்ல நீ ஒருத்தன் தானே. இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியுற மாதிரி அவரு அதேதான். இந்த பேப்பரை கொஞ்சம் ஒத்து பாரு. நான் இத பாத்திருக்கேன். சரி, கொஞ்சம் பொறு. இப்ப மறுபடியும் இந்த பேப்பரை பாரு. நான் எதுக்காக இத பார்க்கணும்? எடுத்த உடனே எதுக்காக இத பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் என்ன இருக்கு? முதல் தடவையா இந்த பேப்பரை பார்க்கும்போது உன் கண்கள் இந்த பேப்பரை சுத்தி இருந்துச்சு. அப்படியும் சொல்லலாம். அப்படின்னு உன்னோட பார்வை இப்ப எங்க போகுது? அந்த கருப்பு புலி. எனக்கு தெரிஞ்சு நடுவுல இருக்கிற பாயிண்ட் தான் நீ பாக்குற. எப்பெல்லாம் மனுஷனோட ஒரு பார்வை பிளேன் ஷீட் பேப்பரை பாக்குதோ அது ஒரு இடத்துல கவனத்தை செலுத்தாது, மற்ற இடத்தையும் பார்க்க தூண்டும். அதுல ஒரு சின்ன புள்ளி வச்சாலும் முதல்ல அதை தான் பார்க்க தோணும். உன்னோட பார்வை அந்த புள்ளியில மட்டும்தான் இருக்கும். அந்த பார்வை வந்துருச்சுன்னா உனக்கு பிரிச்சுவலும் ஸ்டெபிலிட்டியும் கிடைச்சிடும். மட்டும் நீ செஞ்சனா உன்னால அதீத சக்தியை வெளிப்படுத்த முடியும். நீ உன்னோட கையில இருக்கிற பலூனை உடைச்சப்போ கண்டிப்பா உன்னோட சக்கராவை உன் கையில கொண்டு வர முயற்சி பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, சரியா சொன்னீங்க. நீ கவனத்தை செலுத்தணும்னா உன்னால சக்தியை வெளிப்படுத்த முடியும். ஆனா ஒரு டார்கெட் இல்லாம கவனத்தை கொண்டு வரது முடியாத விஷயம். அதுக்குதான் இந்த மார்க். கவனமா கேளு நருட்டோ. இந்த நொடியில இருந்து உன்னோட ரைட் ஹேண்டுக்கு உன்னோட பவரை கொண்டு வரனா நான் போட்டிருக்கிற அந்த புள்ளிக்கு கவனத்தை கொண்டு வரவை. கவனத்தை கொண்டு வரணும். ஆல் ரைட். என்னால அதை ஈஸியா பண்ண முடியும். எனக்கு எல்லாமே ஈஸி தான்டா. ஃபோக்கல் பாயிண்ட், தி மார்க் ஆஃப் தி லீஃப். இந்த டிப்ஸ்லாம் அப்பப்போ சொல்றாரு. இருக்குமா? இது வேலைக்காகாது நினைக்கிறேன். இந்த பால் போடணும். எத்தனை போட்டிருக்கான் ஏற்கனவே.
ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி வேணும். அது உங்களால செய்ய முடியுமா? இவனும் வரான் போலே. காலை உடச்சு விட்டுருக்கேன். போச்சுடா. கான்சென்ட்ரேட். ஊருக்குள்ள தேடிட்டு தான் இருக்காரு. பெரு சும்மா இல்லை, எல்லாமே டவுன் பண்ணது. கான்சென்ட்ரேட். அடங்க. ரொம்ப கஷ்டம்தான். இது வேலைக்காகல. எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. எனக்கு தெரியும்னு நினைச்சேன். இப்படி பண்ண சாரு டோபி. நீ ஏன்டா அவர் அப்படி பண்ண? வெயில் இல்லாம ஆட்டினதுக்கே இவ்வளோ. செத்தா கூட இவ்வளோ வலி இருந்திருக்காது. உயிரோடு இருக்கும்போது நல்லா அனுபவிக்கலாம். நான் டவுனுக்கு போய் சில நல்ல தகவல்களை தண்டனை. சேகரிக்க வேண்டியிருக்கு. என்ன? ஆனா நீங்க இப்பதானே இங்க வந்தீங்க. என்ன மன்னிச்சிடு, டைம் வீணடிக்க எனக்கு நேரம் இல்ல. என்ன அவ்வளவுதானா? கொஞ்ச நேரம் உங்க சிஷ்யன் கூட பால் கேட்ச் கூட விளையாடாம போய்கிட்டு பால் கேட்ச் எல்லாரும். உங்களை விட மாட்டேன் பெருசு. இப்படி புடிச்ச பட்டியா? என்ன என் பண்ண மாதிரி பிரச்சனை இருக்காது. ஒழுங்கா பயிற்சி பண்ண. அப்புறம் பார்க்கலாம் கண்ணு. வர்றது பண்றதெல்லாம் பாக்குறது போயிடுறது அவ்வளோதான். ஐயோ, இன்னொரு முட்டை பால் வர எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ உடச்சுனே நான் வாங்கி கொடுத்துனேங்கிறேன். கத்துக்கதான் போறேன். இதுக்கு வேற வழியே இல்ல நருட்டோ. இந்த பயிற்சி நீ தனியா தான் செஞ்சாகணும். ஃபோர்த் ஒக்காகேவோட திறமை உனக்கு வந்தாகணும்னா அது உன் கையில மட்டும்தான் இருக்கு. இல்ல, நான் இவள பார்த்தது இல்ல. ஓ அப்படியா? இல்லைன்னு சொல்றது இவனா இருப்பா. மன்னிச்சிடுங்க. இல்ல, ஃபேஸ் மாறிட்டே இருக்கும். அப்போ ஃபோட்டோ காமிச்சா எப்படி சொல்ல முடியும்? இப்ப அவ எங்க இருக்கான்னு சொல்ல முடியும். ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே பேசலாமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறைய குடிச்சிட்டேன். அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா, நீ எதுல தோத்து போறதில்ல. அவ மறுபடியும் தோத்து போயிட்டாளா? நல்லது. தோல்வி எண்ணிக்கை குவிஞ்சுக்கிட்டே போகுது. அதனாலதான் அவ வேற இடத்துக்கு போயிருக்கா. எங்கன்னு சொல்றீங்களா? டான்சுகு டவுன், சுனாடே, லெஜெண்டரி சானின். இவங்க சுண்ணாடவே தேடி வந்திருக்காங்க. நான் என்னோட கைகளை குணப்படுத்த முடியும். அவளால் உங்களை குணப்படுத்த முடியும் தான். ஆனா எனக்கு தெரிஞ்ச அவ அதுக்கு அவ்வளவு சுலபமா சம்மதிக்க மாட்டா. அதை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு பக்கம் ரெண்டு ஹெல்ப். ஜிராயாக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு இப்போ. முன்னாடி தானே எவ்வளோ தோத்தாலும் திரும்ப திரும்ப. ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிக்கிறாங்க. பயங்கரமா ஜெயிச்சிருக்கா. ஆமா, ராசிக்காரி. கண்டினியூவா ஜெயிக்கிறா. எனக்கு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்படி?
இன்னைக்கு நமக்கு வெற்றி மழை யாரா ஹெல்ப் பண்ணுறாங்களோ? ஏதோ ஒரு இது நான் இந்த மாதிரி ஜெயிச்சதே இல்லை. எனக்கு ஏதோ தப்பா தோணுது. லேடி சுனாலிவை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா நானும் மெடிக்கல் கோரோட ஒரு மெம்பரா தான் இருந்தேன். இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்குவாட்லயும் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கணும்னு சொன்னதே ஆமா, என்னட்டா அவ காப்பாத்தினாங்க ஒரு எல்லாம். விஷயம். உண்மையாவே இது ஒரு சிறந்த யோசனை. பேட்டில் ஃபீல்டில் அடிபட்டு இருக்கிற ஸ்குவாட் மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. அன்னைக்கு ராத்திரியே எல்லாருக்கும் அதுக்கான பதில் கிடைச்சது. பல வருடங்களா நடக்கிற போர்ல இருந்து அதுல நடக்கிற இழப்புகளை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீ சொல்ற எல்லா இருந்தும் பல பேரோட உயிரங்க பிரிஞ்சிருக்கு. அதை விட நம்ம கிட்ட இருந்து ஒண்ணு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதோட மதிப்பு என்னன்னு தெரிய வரும். நீ சொல்ற இந்த சிறப்பான யோசனை, அதுவும் இது லெஜெண்டரி சன்னின் கொண்டு வந்த யோசனை, பல பேருக்கு இது உதவியா இருந்திருக்கு. ஆனா அவ அழிவுக்கு அதுதான் ஆரம்பமாகவும் இருந்திருக்கு. டயர்ட் ஆயிட்டான். எதுவுமே வேலைக்காகல. நான் இன்னும் கஷ்டப்பட்டு கவனம் செலுத்தி ஆகணும். கவனம் செலுத்து. கான்சென்ட்ரேட். கான்சென்ட்ரேட். என்ன ஆனாலும் கவனம் செலுத்தணும். நம்ம எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரியே இருக்குது புலம்பிட்டு. கான்சென்ட்ரேட். ஒரே ஒரு பாயிண்ட் மேல மட்டும் தான் கவனம் செலுத்தணும். என்ன பண்ணிடுறான் ஜிராயா மூஞ்சிதான் வருது. புடிச்சிட்டல்ல 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 புடிச்சிட்டல்ல. இந்த கஷ்டத்துலயும் வர இது நல்ல விஷயம்தான். யாரோ என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட என்ன பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. புகழ்ந்தா அவன் கலாய்ச்சுங்கிறான். கொஞ்சம் பொறுமையா போங்க. உங்களுக்கு என்னாச்சு? நீங்க இப்படி ஜெயிக்கிறதெல்லாம் உண்மையாவே அபூர்வம். ஆனா நீங்க ஜெயிச்சாதான் கெட்டது நடக்கும் போல. அதான் அவருக்கு இது ஹிண்ட் போல. இந்த டவுன் இங்க ஏதோ சரியில்லை. சீக்கிரம் வா, நாம கிளம்பலாம். என்ன? ஆனா நம்ம வந்திருக்கிறது டூரிஸ்ட் ரிசார்ட்டுக்கு தானே. பொறுமையா போலாமே. இங்க இருக்கிற அரண்மனை எல்லாம் பார்த்துட்டு போலாம். சீக்கிரம் பார்த்துட்டு வா, அப்பதான் சீக்கிரமா கிளம்ப முடியும். ஆனா லேடி சுனாடி, இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் முடிவு கட்டலாம். அதுக்கு நாம கொஞ்சம் பலத்தை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை. யார் ஃபஸ்ட்டு சொன்னாட பார்ப்பான்னு தெரியல. நான் எப்படியாவது செஞ்சாகணும். இவ்வளவு வலியில எப்படி சக்கர எனர்ஜியை என்னால உருவாக்க முடியும்? அவன் தன்னோட லிமிட்டை தாண்டிட்டான். முடிஞ்சிருந்து பார்த்துனாங்கிறாரு. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஓய்வு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கிடும். நல்லா ஜில்லுன்னு காற்று. ஜிராயா தான் இது பண்றாரோ சொன்னதும் வருது. இருக்கலாம். ஏய், எங்க போறீங்க? இந்த கிளாஸ் முடியல. அருந்த வாது. என் பசங்களை என்ன பண்றீங்க நீங்க? சிக்கமாறு நடுக்க 2 பேரும் தூங்குறானு. 4 பேருக்கும் கிளாஸ்ல கொஞ்சம் கூட கவனமே இல்ல. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஷினோபியா மாறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்ல. மனுஷங்க, ஆனா நான் ஒன்னும் ஒரே இடத்துல உட்கார்றதுக்காக பிறக்கல. நான் சொல்றது சரிதானே அக்கமாரு? பயங்கரமா பசிக்குது. அப்படியே ஒரு மாற்றமும் இல்லை. உனக்கு என்ன தைரியம்? உங்க 4 பேருக்கு கவனத்தை திரும்ப செயல்படுத்துறதுக்கு கிளாஸ் முடிஞ்சு நீங்க கிளாஸ்ல தான் இருக்கணும்.
ஆமா, இது என்னது? இந்த கிராமத்தோட அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போற எல்லா விஷயத்தையும் நீங்க தான் பண்ணி ஆகணும் தெரியுமா? அதுக்கு உங்க அறிவை கூர்மையாக்கணும். உங்களோட மொத்த கவனத்தையும் நெத்தியில இருக்கிற இலைக்கு கொண்டு வரது மூலமா நீங்க உங்க சக்கராவை பில்ட் பண்ண கத்துப்பீங்க. ஓ இது ஒரு பழங்கால வழி. உங்க கவனம் முழுவதையும் இலைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உங்க கவனம் செதறவே செதறாது. தன்னோட கவனத்தை தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறவனா ஒரு உண்மையான நிஞ்சா. இந்த இலையில இருந்துதான் நம்ம கிராமத்தோட லீஃப் சிம்பலும் உருவாச்சு. நல்லாவே ரீல் சுத்துறீங்க. எங்களோட மனசை மாத்ததுக்காக நீங்க சொன்ன ஒரு கட்டுக்கதை தானே இது? இது ஒண்ணு கட்டுக்கதை கிடையாது, எல்லாமே உண்மைதான். அது உண்மையாவே இருக்கட்டும், ஆனா இந்த டிப்ஸ் இப்போ உதவும்னு நினைக்கிறேன். நிஞ்சா ஆக முடியாது. அது மட்டும் கிடையாது, நல்ல நிஞ்சா ஆகிறதுக்கு நாம முதல்ல பலசாலி ஆகணும்ல. நாம சொல்றதும் உண்மைதான். இத வச்சு என்ன பண்றது? அப்புறமா பார்க்கலாம் சென்சை. அதை ஓட்டானுங்களா? எப்படிதான் சமாளிச்சாரு. குழந்தை மாதிரி எவ்வளோ மேல். சொன்னப்பவே நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு பெரிய முட்டாள். கரெக்டு தான். நம்ம ஸ்கூல் வாத்தியாரெல்லாம் நினச்சி நம்மளாம் இது பண்ணோம். முடிஞ்சு போன விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஆல்ரைட், முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படியாவது சாதிச்சு காட்டுவேன். கான்சென்ட்ரேட், கான்சென்ட்ரேட். கவனம் செலுத்து. அடேங்கப்பா, டான்ஸுக்கும் அரண்மனை பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த ஊரோட மொத்த அழகே இந்த அரண்மனை தானே, சும்மாவா சொன்னாங்க? இப்படி எதை பார்த்தாலும் வியந்து போகிறது நிறுத்து. நாம சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும். ஆனா உங்களுக்கு அதை பார்க்கறதுல விருப்பம் இல்லையா? பார்க்கறதுக்கு காசு வாங்க மாட்டாங்க தெரியும்ல. கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணுறத. நான் ஏதோ வினோதமா உணர்றேன். பயங்கரமாக சென்சிட்டிவ் உங்களுக்கு. நிச்சயமா எடுத்துட்டு வந்துட்டான். சூப்பர்ரா. பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு. அப்போ என்ன இவன் பண்ணதா அப்படி? இன்னும் வேற இடத்துல இருக்காங்க. அப்போ இவன் சாதாரண ஆளே கிடையாது. இவனோட கையை தீக்காய் ஆக்குற அளவுக்கு இவனோட சக்கரா சக்தி வாய்ந்தது. லேசாக வெடிச்சிச்சு, பயங்கரமாக வெடிச்சிச்சு. ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்பா பாத்தீங்களா பெருசு, ஒரு வழியா வெடிச்சிருச்சு. சந்தோஷம், நீ ரெண்டாவது கட்டத்துல தேர்ச்சி அடைஞ்சிட்ட. அப்போ சரி, மூணாவது ஸ்டெப் என்னன்னு சொல்லுங்க. இருடா. நமக்கு நேரமே இல்ல, நாம சீக்கிரமா போய் சுனாடவே சந்திக்கணும். ஆமா, இங்க என்ன ஆச்சு? வருஷம் மாறும். அவர் அந்த தேடத்தை கண்டுபிடிக்கல. இவன் எப்படி ஈஸியாக வந்துட்டான் அதுக்குள்ள? போச்சு. இன்னைக்கு வீடியோ நல்லா இருந்ததுங்க. எனக்கு வந்து நருட்டோ அந்த விடாப்படியாக ஒரு முயற்சி பண்ணுறான் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அப்படியே எக்ஸாம் நம்மளாம் படிப்போமே ஸ்கூல் டேஸில், ஐயோ கவனம் சதுருது எங்கெங்கேயோ போகுதுன்ட்டு அந்த புலம்பிட்டே படிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் ஜிரா என்ன சொல்கிறது, அப்பப்போ டிப்ஸ் கொடுத்துட்றாரு, அவனாக யோசிக்கிறான். அந்த அவர் சொல்கிற மாதிரி அந்த தனிமையில் விட்டால் அவனுக்கு நிறைய யோசனை வருது. அவனாக திங்க் பண்ணி கடைசியாக வந்து யுரேகா சென்சஸ் சொன்னது அது ஞாபகம் வந்து கரெக்டாக பண்ணான்.
வேற லெவலில் அதை முடிச்சிட்டான். ஆனால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்ததுங்க. சும்மா இப்படி வெடிக்க வைக்கல, வெடிச்சு அவனு செதறி போகிற அளவுக்கு யூஸ் பண்ணான். செமையாக இருந்தது. ஆனா அவர் கவனிப்பு இருந்துட்டே தான் இருக்கு. ஜிராயா பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. நமக்கு தான் நம்ம எங்கேயோ போயிடுறாருன்றது தோணுது. வந்து என்னன்னா எனக்கு ஜிராயா இவ்வளோ நாள் தேடிட்டு இருக்காரு, ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருக்காரு, கண்டுபிடிக்க முடியல. இப்போதான் ஒரு டிப்ஸ் பார்த்தான், அந்த தோத்தம் சொன்னது ஒரு டிப்ஸ் கிடச்சிச்சு. இவன் உரைச்சி இப்போதான் வந்தோடனே டேரெக்டாக நின்ட்டான் அதுக்குள்ள. எப்பட்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து சுனாடே மூஞ்சில ஒரு வருத்தம் தான் தெரியுது. இப்போ உரைச்சி மரம் பார்த்தோன்னே கோவம் தான் பட்டாங்க. ஸோ இவங்களுமே அவனை பற்றி ஒரு இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த 2 பேரில் யாரா ஃபஸ்ட்டு வரான்னு பார்த்தா இவன் வந்து நின்ட்டான். இப்போ வந்து ஜிராயா கிட்ட போவாங்களா இல்லை உரைச்சிக்கிட்ட போவாங்களான்னு ஒரே டவுட்டாகவே இருக்குது. அவங்க தோத்துக்கிட்டே இருந்தாங்களே, மேபி அதுதான் நல்ல இது சைன் போல. அவங்களுக்கு தோத்துட்டே இருந்தால் எதுவும் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் போல. ஜெயிச்சிட்டே இருந்தால் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க போல. அதான் ஒரு மனுஷன் ஜெயிச்சதை வருத்தப்படுறது இப்போதான் பார்க்குறேன். ஆனால் அவங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ தப்பாக நடக்குதுன்ட்டு. அதே மாதிரி தப்பாக தான் நடந்துக்குது, தப்பான ஆள் தான் வந்துருக்கிறான். எனக்கு ஆனால் என்ன சொல்கிறதுங்க, தேர்ட் வகை வந்து அவனுடைய கையை மட்டும் பறிக்கல, அவனோட ஆணவ சிரிப்பையும் சேர்த்து பறிச்சுன்னு போயிட்டாரு. எப்பவுமே வந்தால் ஒரு ஆணவ சிரிப்பு இருக்கும், ஒரு இது இருக்கும். அது இப்போ அவன்கிட்ட சுத்தமாக இல்லை. அதை நினச்சி ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது. கதறா நீ என்னென்ன வேலை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன் இப்படி பண்ணாரு கதர்னு போயிட்டு இவர் கை போனதுக்கே எப்படி அவர் நீ உயிரே எடுத்துட்டா அங்கே வில்லேஜே இப்போ அனாதையாக கிடக்கு. அது எவ்வளோ பெரிய இது அது. ஸோ அந்த வழிக்கு நீ படுறான்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சப்போ மறக்காமல் லைக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.